ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லகர 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 வேறுபாடு பற்றி பார்க்கலாம். ஸோ டெய்லி இது கண்டினியூஸாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு வந்து இது மெமரியில் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி படிக்கிறது நல்லது. நான் இன்றைக்கி கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்களும் ரிப்பீட்டடாக இதை வந்து பார்த்துக்கிட்டோ கேட்டுட்டோ இருங்க. அப்போ தான் வந்துட்டு இது மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு அப்படிங்கிற வார்த்தைகளில் இருக்கிற இந்த லகர 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 வேறுபாடுகளை பற்றி பார்க்கலாம். அழகம் அழகம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற லாவை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வகர லகரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வகர லகரம் போட்ட அழகத்துக்கு யானை திப்பிள்ளி அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது நகர லகரம். இது வந்து இந்த 2 சுழி மாதிரி வரனால இதை நகர லகரம்னு சொல்லுவோம். இந்த நகர லகரம் வர அழகம் வந்து பெண்மயிர். அழகம் யானை திப்பிள்ளி, அழகம் பெண்மயிர். அடுத்தது அழகு. அழகு அப்படிங்கிறது வகர லகரம். இது வந்து பறவையின் மூக்கு. பறவையின் மூக்கு. நம்ம வந்து சயின்ஸ்ல வந்து யூனிட்ஸும் இந்த அழகுன்னு தான் சொல்லுவோம். சரி, அளவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது துடைப்பம் அப்படிங்கிறதையும் இந்த அழகுல குறிப்பிடுறாங்க. அடுத்தது அழகு. அழகு அப்படின்னா சிறப்பு. இது வந்து சிறப்பு லகரம், சிறப்பு அழகு. அடுத்தது நகர லகரத்தை அழகு அப்படின்னா பெண் மயில். அழகமா இருந்தா பெண் மயிர், அழகு இருந்துச்சுன்னா பெண் மயில். அடுத்து அழகை. அழகை அப்படின்னா பிசாசம். பிசாசதா பிசாசம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அழகை. அழகாபுரி. நகரலகத்துக்கு அதே தான் வரும், அழகாபுரி. அடுத்து அளம். அளம்னா என்னது? கலப்பை. அளம்னா என்னது? கலப்பை. அதே நகரலகரம் அளம் அப்படின்னா உப்பளம். பாத்தீங்கன்னா அதே லாதான் அதுலயும் வரும். அளம்ங்கிறது உப்பளம். அடுத்து அழி. அழி அப்படின்னா என்னது? பேடி. அழினா பேடி. சிறப்பு லகரம் அழி வந்து கெடு. அடுத்தது நகர லகரம் அழினா வண்டு கொடு. ஒருத்தருக்கு கொடுக்கறத அழி அப்படின்னு சொல்லுவோம். வண்டுன்னு சொல்றாங்க. அழிங்கிறது வண்டு. அடுத்து அலை. அலைந்து திரிதல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கடலின் அலை. அலை. அடுத்தது நகர லகரம் அலை வந்துட்டு வளை தயிர். வளை தயிர். அல் அப்படின்னா இருள் மதி. நம்ம ஏற்கனவே எல் அல் அதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அல் அப்படின்னா இருள் மதில். அதே நகர லகரம் அல்லா இருந்தா அள்ளு. ஒரு பொருளை கீழே கொட்டிட்டு அள்ளு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அள்ளு. அடுத்தது அவள். அவள்ங்கிறது அரிசியில இருந்து கிடைக்கிற ஒரு வகையான உணவு பொருள் தான் இந்த அவள். பள்ளம் அப்படிங்கறதையும் அவள்னு சொல்லுவாங்க. அடுத்து நகர லகரம் அவள் வந்துட்டு அப்பெண். அவள் என்னது? அப்பெண். அடுத்தது ஆழம். ஆழம் அப்படின்னு என்னது? விஷம். ஆழகால விஷம்னு சொல்லுவாங்க. ஆழம் விஷம். அதே சிறப்பு லகரம் ஆழம் அப்படின்னா பள்ளம். ஆழி. ஆழினா அமுதம். அதாவது வகர லகரத்துக்கு அமுதம். சிறப்பு லகரமா இருந்தா கடல். அதே நகர லகரமா இருந்தா ஆழ்வோன்.